ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வியாழக்கிழமை ஈவினிங்கு மழை தூறலோட ஜாதி பூ பொறிச்சிட்டு இருந்தேங்க. இந்த ஜாதி பூவை பார்த்திங்கன்னா செடி வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சது. அப்புறம் ஈவினிங் சிக்கன் 65 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். மாமா கனடா வந்தப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு விரும்பி சாப்பிட்டாரு. அதனால் எண்ணெய் கலக்க சொன்னாங்க, மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்த ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க. இது வீட்டில் இருக்க மசால் பொடி வச்சு பண்ணுறதுங்க. அப்புறம் எனக்கு பூ கட்ட தெரியாது, அதனால் அத்தைக்கிட்ட கொடுத்து கட்டித்தர சொல்லியிருந்தேன். ஈவினிங் அத்தையும் மாமாவும் டியூஷன் எடுப்பாங்க, வீட்டுக்கு வெளியில் சிட் அவுட்லேயே தான் எடுப்பாங்க. அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு அதிரன் மாமா கூட செஸ் விளையாடிட்டு இருந்தான். மாமா நல்லா செஸ் விளையாடுவாருங்க, அதனால் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்ட்டு உட்கார வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ எடுத்த வீடியோ. அந்த டைமில் எனக்கு பெல்லி ரொம்ப பெருசாக இருந்ததுங்க, வயிறு. அப்போது நிறைய ஸ்ட்ரெச் மார்க் வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுன்ட்டே இருந்தேன். ஏன்னா இப்போ இந்தியா வந்தப்போ அதிகப்படியாக நான் வந்து சாரீ கட்டுற மாதிரி இருக்குது, நிறைய விசேஷங்க, அப்புறம் எங்கள் வீட்டில் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. தேகாலிருந்து ரிவ்யூக்காக எனக்கு ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் அனுப்பி விட்டுருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது அனுப்பி ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நல்லா இருந்ததுனால இதை அப்படியே எடுத்து ஸ்ட்ரெச் மார்க் இருக்க இடத்துல அப்ளை பண்ணி விட்டிங்கன்னாலே போதுங்க. எனக்கு ரொம்ப சீக்கிரத்துலேயே எனக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சுது. முன்னாடி ரொம்ப இருந்தது, இப்போ இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குதுங்க. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, உளுந்த வடை அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு இந்த வேல் வந்து அங்கே கனடாவில் காரில் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனேன், எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் போகிற வழியில் சித்தி பெரியம்மா எல்லாரும் வந்திருந்தாங்கங்க. சித்தி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.